வணக்கம் நேர்களே, மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சியில் அரிதான வழக்குகளையும் அதன் மூலமாக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தீர்ப்புகளையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றும் அரிதான வழக்கையும் அதன் மூலமாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தீர்ப்புகளையும் பார்க்கலாம். ஒரு தோட்டத்தின் வழியா போன மின்சார ஒயர் அறுந்து அந்த வழியா போன பெண்ணின் மீது விழுந்து அந்த பெண் உயிரிழந்து விடுகிறார். இந்த பெண்ணிற்கு இழப்பீட்டை அந்த தோட்டத்தினுடைய சொந்தக்காரர் அளிக்க வேண்டுமா, இல்லை தமிழ்நாடு மின்சார வாரியம் அளிக்க வேண்டுமா? ஒரு தோட்டத்தின் வழியாக சென்ற மின்வயர் அறுந்து விழுந்ததால் இறந்த இளம்பெண்ணுக்கு இழப்பீட்டை தோட்ட உரிமையாளர் வழங்க வேண்டுமா அல்லது மின்வாரியம் வழங்க வேண்டுமா? இதை பற்றி மக்கள் சொல்வதும் நீதிமன்றம் சொன்னதும் என்ன? ஒரு பொண்ணு இப்போ தோட்டத்து ரீதியாக போயிட்டு இருக்காங்க, அந்த சாலையில் போயிட்டு இருக்காங்க. சப்போஸ் மின்சார கம்பி அறுந்து விழுந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுனா அது மின்சாரத்துறை தான் அந்த நிவாரண நிதி கொடுக்கணும். மின்கம்பி அமைத்து பராமரிக்கிறது மின்வாரியம் தான். அதனால் மின்வாரியம் தான் இழப்பீடு கொடுக்கணும். தோட்டத்து வழியாக போகிறதுனால அந்த மின்கம்பிக்கு தோட்ட உரிமையாளர் பொறுப்பாக மாட்டார். தோட்டத்துலேருந்து ஒரு பொண்ணு நடந்து போகிறாங்க, அதில் மின்சார உயர் அறுந்து கிடந்திருக்கு. அந்த தோட்டத்து வழியாக போகும்போது அந்த பொண்ணுக்கு பாதிப்பேடு உயிர் சேதம் இருக்குது. நஷ்டீடு மின்சாரத்துறை தான் தரணும் அந்த பொண்ணுக்கு. இது போன்ற ஒரு வழக்கிற்கு நீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்கியிருக்கு? உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களிடத்தில் கேட்கலாம். வணக்கம் சார். ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒரு இளம்பெண் நடந்து போகுது. அந்த தோட்டத்து வழியா பாஸ் ஆன அந்த மின்சார ஒயர் அறுந்து விழுந்து மின்சாரம் பாய்ந்து அந்த இளம்பெண் இறந்துருது. இப்போ அந்த இளம்பெண்ணிற்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் இழப்பீடு கொடுக்கணுமா, இல்லை அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் இழப்பீடு கொடுக்கணுமா? இது ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஏன்னா பாவப்பட்ட ஒரு பெண் அந்த தோட்டத்து வழியாக போகிறான். அந்த மின்சார கம்பி அந்த தோட்டத்தின் மீது போய்கிட்டு இருக்கிறது, அதாவது ஒயர் போய்கிட்டு இருக்கு. ஒரு சவுக்கு மரம், அதாவது இந்த தோட்டத்துக்காரனுடைய வீட்டில் உள்ள சவுக்கு மரம் கீழே விழுந்து அந்த ஒயரில் விழுந்து அந்த ஒயர் அறுந்து விழுந்துருது. அறுந்து விழுந்து கீழே விழுது. விழுகின்ற நேரத்தில் கீழே விழுந்ததை பார்க்காம அந்த பெண் போகிறாள். அந்த பெண் போகும்பொழுது அது மிதிப்பட்டதுனால அந்த மின்சாரம் பாய்ந்து அவள் இறக்குறாள். இது ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இது மாண்புமிகு நீதியரசர் பால் வசந்தகுமார் அவர்கள் முன்பு இவ்வாறு ஒரு வழக்கு வந்தது. அது சேலம் மாவட்டத்தை சார்ந்த ஒரு வழக்கு. அந்த வழக்கில் அந்த ஒரு நீதி பேராணையும் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த நீதி பேராணையிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய வாரிசுகள் அதை தாக்கல் பண்ணுறாங்க. தாய்காரி தாக்கல் பண்ணுறாங்க. பண்ணி எனக்கு நஷ்ட ஈடு வேணும் அப்படின்னு கட்சி பண்ணுறாங்க. அப்படி கட்சி பண்ணும் பொழுது மின்சார வாரியத்தை சொல்லுவாங்க, இதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. ஏன்னா அந்த மரம் விழுந்தது ஒரு பர்டிகுலர் தோட்டத்தினுடைய தோட்டக்காரன் மரத்தை சரியான முறையில் பராமரிக்கலை, அது அருந்து அது விழுந்தது, அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு அவங்களுடைய கட்சி. நீதிமன்றம், அதாவது மாண்புமிகு நீதியரசர்கள் சொல்லுவாங்க, இது வீட்டுக்காரன் செய்தானா செய்யலையே அல்லது தோட்டக்காரன் செய்தானாங்கிறது இல்லை, மின்சார வாரியம் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிவிட்டது. அதனால் மின்சார வாரியம் தான் அதற்கு தகுந்த நஷ்டஈடை கொடுக்க வேண்டும் என்று 5 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை கொடுப்பதற்கு உத்தரவிட்டார்கள். இந்த வழக்கில் பார்க்கும்போது சவுக்கு மரம் மின்சார கம்பி மேலே விழுது, மின்சார கம்பி அருந்து அந்த பெண் மேலே விழுந்து அந்த பெண் மரணமடைகிறார். இந்த இடத்துல ஒரு கடவுளினுடைய சித்தமாய் தான் தெரியுதே தவிர ஒரு தனிப்பட்ட நபர் மேலே இதில் எப்படி குற்றம் சொல்ல முடியும்? இல்லை, இதே போன்ற ஒரு வழக்கு, அதாவது நீங்கள் இப்போ சொல்கிறீங்க பாருங்கள், இயற்கையாகவே உணர்ந்து இது ஒரு கடவுளுடைய செயலோ, அதாவது அந்த மரம் விழுந்தது ஒரு கடவுளுடைய செயலோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சவுக்கு மரம் ஏன்னா தோட்டத்துக்காரனும் வெட்டலை, வேறு யாரும் வெட்டலை, ஆனால் தானாக விழுந்தது ஒரு ஆக்ட் ஆஃப் காடா அப்படின்னு. இதற்கு ஏற்கனவே நம்ம சட்ட நீதிகள் ஒன்று இருக்குது, அதாவது லா ஆஃப் டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்கிறதா இருந்தால் தீங்கியல் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு தாய், கௌரி என்கிற ஒரு தாய்க்கு 3 மக்கள். 3 மக்களில் இளைய பையன் அது இதற்கிடையில் என்ன ஒரு வருந்தத்தக்க செய்தின்னா, அவருடைய கணவனும் தவறி போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு 3 மகங்க. ஒரு பையன் கவுந்தராஜ் அப்படின்னு ஒரு பையன். அந்த பையன் பள்ளிக்கூடம் செல்லுகின்ற வேளையில் இதை மாதிரி ஒரு மின்சார ஒயர் அருந்து விழுந்து அவன் இறந்து போகிறான். அதாவது அவன் இறந்த உடனே அவங்க நஷ்ட ஈடு கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. நீதிமன்றத்தில் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி வழக்குகள் நேரடியாகவே உயர்நீதிமன்றத்திலேயே நீதி பேராணை மூலமாக கேட்கலாங்கிற தீர்ப்புகள் இருக்கிற காரணத்தினால
டைரக்டா மாண்பு- ஹைகோர்ட்ல அங்கேயே போடலாம். அப்போ மாண்புமிகு நீதியரசர் ஹரிபரந்தாமன் முன்னால இந்த வழக்கை தாக்கல் பண்றாங்க. இந்த மாதிரி என் பையன் மின்சார ஒயர் அருந்து விழுந்து அதனுடைய கசிவினால இறந்து போயிட்டான், எனக்கு நஷ்ட ஈடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்றான். அப்போ மாண்புமிகு நீதியரசர் ஹரிபரந்தாமன் முன்பு 2 டிஃபென்ஸ், அதாவது 2 வகையான வாதங்கள் வைக்கப்பட்டது மின்சாரத்துறையினால. ஒன்று வந்து அந்த ஒயர் அருந்து விழுந்தது வந்து எங்களுடைய கவனக்குறைவுனால இல்லை, யாருடைய செயலும் இல்லை. இது வந்து நீங்கள் அவ்வளோ கேட்டீங்களே கடவுளின் செயலா அப்படின்னு சொன்னீங்களே, அது மாதிரி ஆக்ட் ஆஃப் காட். அதனால் இது கடவுளுடைய செயலினால் அருந்து விழுந்தது, இது யாருடைய கவனக்குறைவினாலேயோ அல்லது வேறு எந்த மின்சாரத்துறை செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத காரணத்தாலும் அது கீழே விழலை. இல்ல அந்த மரங்களை எல்லாம் வெட்டி ஒதுக்கக்கூடியது அந்த மின்சார வாரியத்தினுடைய பணி தானே. இல்லை பணி, ஆனால் ரொட்டீனா இல்லைங்கிறது அவங்களுடைய கட்சி வழக்கமான முறையில் அது செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து தற்செயலாக நடந்த விவகாரம். அதாவது இந்த வழக்கில் நான் சொல்கிற வேலூர் வழக்கில் அது வந்து ஆக்ட் ஆஃப் காடு அப்படின்னு ஒரு கட்சி, மற்றொரு கட்சி வந்து இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்திலேயே நீங்கள் தாக்கல் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் நஷ்டஈடு கேட்டு தாக்கல் பண்ணுறீங்க. நஷ்டஈடு கேட்டு தாக்கல் பண்ணும் பொழுது இது வந்து உரிமையியல் நீதிமன்றத்தில், அதாவது சிவில் கோர்ட்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் முன்சிபல் கோர்ட்டு அந்த மாதிரி கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு 2 வகையான கட்சிகளை மாண்புமிகு நீதியரசர் ஹரிபரந்தாமன் முன்பு வைக்கிறார்கள். அப்போ அவங்க சொல்லும் பொழுது ஒன்று இந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு, இது நிச்சயமாக உரிமையல் நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கை தாக்கல் பண்ணணுங்கிறது இல்லை, இந்த நீதிமன்றத்திலும் அந்த வழக்கை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு. அடுத்த முடிவு வந்து நீங்கள் எடுத்தீங்களே ஆக்ட் ஆஃப் காட், அதாவது கடவுளின் செயலால் தான் இந்த மின்சார உயர் அருந்து கீழே விழுந்தது, ஆகையினால் வந்து மின்சார வாரியம் பொறுப்பில்லைன்னு சொல்கிறது வந்து தவறான ஒரு கோட்பாடு. மின்சார உயர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே அதை பராமரித்து வேறு இடர்பாடுகளால் அது அருந்து விழாமல் இருக்கிறதா, ஒழுங்கான பராமரிப்பு இருக்கிறதா, அந்த மாதிரி ஒழுங்கான பராமரிப்பு இருக்கின்ற சூழ்நிலையும் அது அருந்து விடுறதுக்கு வாய்ப்புகள் எப்பப்பெல்லாம் இருக்குமோ அப்போ உடனே என்ன கடமை செய்யணுமோ அதை செய்யணும். உதாரணமாக நான் அப்போ சொல்ல மாதிரி மழை பெய்யுதுன்னா உடனே அந்த இடத்துல ஆஃப் பண்ணிடுறது பெட்டர். ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி நீங்கள் செய்திருக்க வேண்டியது நீங்கள் செய்யலை, அதனால மின்சார வாரியமே கொடுக்க கடமைப்பட்டது. அதனால இது கடவுளினுடைய சாதனையோ அல்லது கடவுளுடைய ஈடுபாடோ என்ற ஒரு கட்சியை நீங்கள் எடுப்பது தவறு முடியாது அப்படின்னு தப்பிக்க முடியாது. அதில் ஆக்ட் ஆஃப் காடுங்கிறதும் வராது, நீங்கள் உங்களுடைய கடமையை செய்ய தவறிவிட்டீர்கள் என்பதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து மாண்புமிகு நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்கள் நஷ்ட ஈடு வழங்கினாங்க. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது அவங்களுடைய கவனக்குறைவாக இருந்து அது நடந்தா இந்த மாதிரி ஆர்ட் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம சொல்லி தப்பிச்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு. இல்லை 2 வகை, அதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதை செய்ய தவறினாலும் சரி, செய்யக்கூடாததை செய்தாலும் சரி தவறு தான். அதான் அதனுடைய தீர்ப்பினுடைய சாராம்சம்.